ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா இந்தியாவில வந்து ம். கணிசமான மக்கள் வந்து ராமன கடவுளா வணங்குறாங்க. ம். ராமன் வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் ம். தகுதியானவனா ஐயா? அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க. நிச்சயமா, நிச்சயம். முதல்ல கடவுள்னா என்ன? முதல்ல வரையறை செஞ்சுருவோம். கடவுள்ன்ற வரையறை என்னன்னா, மனிதனாக பிறந்து, மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து, குண்டலினி எழுப்பி, அதன் பிறகு ஐம்புலன்களையும் அடக்கி, நிர்வாணம் எய்தி, குடத்தினுள் வைத்து ஜீவசமாதி ஆனவர்தான் கடவுள். குடம் வந்து கடம், கடம் ப்ளஸ் உள் கடவுள் அப்படின்னு தான் அந்த சொல்லாட்சி வந்துச்சு. கடவுள்ன்றது சரியான டெஃபினிஷன், சரியான வரையறை இதுதான் ஆச்சுங்களா. இந்த லைட்டில் ராமன் வந்து கடவுளா அப்படின்னு இப்போ நான் ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். மனிதனாக பிறந்து அந்த ஒரு தகுதி தான் அவனுக்கு இருக்குது. கடவுளுக்கான வேற எந்த தகுதியும் அவனுக்கு இல்லை. மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து இதில் வர்றானன்னு பார்ப்போம். அவன் என்ன செய்கிறான்? ஒரு மரக்கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு சம்புகன் என்ற ஒரு கீழ்சாதியாக கருதப்பட்ட ஒருவர் வந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் தலையை வெட்டிடுறான் இவன். ஏன்னா கீழ்சாதி மக்கள் தியானம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற இதில் வந்து வெட்டிடுறான். அப்போ அதுலேயே அவன் வந்து கடவுளுக்கு தகுதி இல்லாதவன்னு அதில் வந்துடுது. மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. கடவுளை எல்லோரும் வணங்கலாம், எல்லோரும் தியானம் பண்ணலான் இருக்கும்போது கீழ்சாதி மக்கள் தியானம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஓகம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறது வந்து அவன் வந்து தகுதி இல்லாதவன்றது வந்துருச்சு. அப்போ மனித மேம்பாட்டுக்கு இது பங்களிப்பு ஆக்கிற இது இல்லை. இன்னொன்று என்னென்னா, அடுத்தது இவன் வந்து மனித மேம்பாட்டுக்கு தகுதியாக இருக்கிறானா இல்லையான்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிராமண ராமாயணத்தின்படியே, சமஸ்கிருத ராமாயணத்தின்படியே பின்னால் இருந்து அம்பு எழுதி தான் கொள்கிறான் இல்லையா. வாலியின் பின்புறமாக இருந்து மரத்தில் பின்பக்கம் ஒளிந்து கொண்டு அம்பு எழுதி தான் கொள்கிறான். அப்போ இது வந்து ஒரு கோழைத்தனம், பேடித்தனம். இது வந்து கடவுளுக்கான அழகு இது இல்லவே இல்லை. என்ன காரணம் சொன்னாலும் அது ஏற்றுக்கிற காரணமே கிடையாது. ஏன்னா இவன் கடவுள்னும் போது அந்த எந்த காரணமும் இங்கே நிற்காது. அடுத்தது இவன் ஊட்டிக்கு மேலே போயிடுறான். போயிட்டு சூர்பனகை மூக்க இருக்கிற காட்சின்றது என்னென்னா, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சிறப்பு அழகு தான் சூர்பனகை. திரௌபதி வந்து ஒரு பெண்ணை குறிக்கவில்லை, நிலத்தை குறிக்கிறது மகாபாரத்தில். அதேபோல் ராமாயணத்தில் சீதையுமே கூட பெண்ணை குறிக்கவில்லை, நிலத்தை குறிக்கிறது. ஏன்னா ஜனகன் வந்து ஏறு விழும்போது தான் எடுப்பார். கடைசியில் ராமாயணத்தின் இறுதியில் சீதை வந்து பூமாதேவி வந்து கூட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அது நிலம்தான் சீதை என்பது தெரியும். அது ஊட்டி மலையைத்தான் அது குறிக்கிறது என்பது தெரியும். இங்கே சீதை என்பது பெண் அல்ல, நிலம்தான் ஆச்சுங்களா. இப்போ இவருடைய மனைவி ராவணன் எடுத்துக்கொண்டதாக சொல்கிறாங்க. ராவணன் வந்து கொண்டு போய் அசோகவனமாக அங்கே போய் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த சீதையினுடைய உரிமை இல்லாமல் அவர் தொடலை. மனம் மாற சொல்லி கேட்குறான். அப்படி தான் அவன் கதை பண்ணி வச்சுருக்கான். என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் அந்த அவங்க ஏற்றுக்கலான்னு. தன்னுடைய இவன் கடவுள்ன்ற சாணத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. கடவுள்னா அந்த ஞானம் அபரிமிதமாக ஞானம் இருக்கும். ஆனால் தான் மனைவி அவர் சந்தேகத்திருக்கக்கூடாது. அப்படின்னும்போது அவர் எப்போ வந்து நீ அக்னி பரீட்சை செய்து காமின்னு சொல்லி அவங்க அக்னி பரீட்சையில் வந்தால் சொல்லுவாங்க. அதுவே ஒரு தப்பு. கடவுள் தனது மனைவியை நம்பவில்லை என்றால் அவர் கடவுளுக்கு தகுதியானவன் இல்லை. அடுத்தது ஊருக்கு போயிடுவாங்க. இவர் இங்கேயே எல்லாம் பண்ணி பார்த்துருவார், சரின்னு கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போய் பொதுமக்கள் பேசுவாங்க, எங்கேயோ போயிருந்து அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இவர் வந்து வனவாசம் அனுப்பிடுவார். திருப்பியும் காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க போய் வால்மீகி ஆசிரமத்தில் தங்கியிருப்பாங்க. அங்கே தான் லவாகுசான்னு குழந்தைங்க பிறக்குன்ற மாதிரி கதை இருக்குது ஆச்சுங்களா. அங்கேயுமே ஊரார் சொல் கேட்டுக்கிட்டு அவர் வந்து காட்டுக்கு அனுப்பிடுறாரு தன்னுடைய மனைவி. அங்கேயுமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு நீதிக்கான ஆளாகவும் அவன் இல்லை. சாதாரண மனிதனை விட கேவலமாக தான் நடந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கடவுளுக்கு தகுதி இல்லாத ஆள் தான்றது. அதைப்படியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து விமானத்தில் வந்து தான் சீதையை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் ராமன் நடந்து போய் அந்த குரங்குன்ற படையை கூட்டுட்டு போய் தான் அவர் வந்து வெற்றி கொண்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க ஆச்சுங்களா.
ஆனால் ராவணன் எப்படி வந்தார்? விமானத்தில் வர்றார். அப்போ தொழில்நுட்பவாதியாகவும் இவங்க வந்து ஒன்றும் இல்லை. ராமனுக்கு சாதாரண மனுஷன், அவன் வந்து ஒரு விஞ்ஞானி கூட கிடையாது. நான் ஏற்கனவே இன்னொன்று சொல்லியிருக்கேன், 6 சிரமண தத்துவங்கள் அப்படின்றத பற்றி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் சிவன், முருகன், திருமால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3க்கு இவங்க யூதர்கள் 3 வச்சுருக்காங்க, பரசுராமன், சகுனி, ராமன் அப்படின்ட்டு. இதுதான் 6 சிரமண தத்துவங்கள். இதில் 6வது என்னென்னா சஞ்சய பெலாத்தி புட்டான் பேர். அவருக்கு வந்து ராமனுக்கு பேர் சம்ஜெய பெலாத்தி புட்டான வெள்ளை ஆத்தி, வெள்ளை யானையினுடைய மைந்தன். எதுனா இந்திரனை குறிக்கும். இந்திரனை சம்ஜெய முழுதாக வெற்றி கொண்டவன் அப்படின்னா ராமன் தான். அவனுடைய தத்துவம் என்ன தெரியுங்களா? அஞ்ஞானவாதம். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களாம் தெரிஞ்சு என்ன கழிச்சிட்டிங்க, நான் தெரியாமல் என்ன ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன், இதுதான் அஞ்ஞானவாதம்னு பேர். அப்போ ராமனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இவங்க வந்து ஞானிகள். யார்? ராவணன், இந்திரன், கும்பகர்ணங்களாம் ஞானிகள், தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினார்கள், எல்லாம் உண்டு. ஆனால் இவன் ஒரு அஞ்ஞானி. இது வந்து நாம் எழுதலைங்க, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கவங்க வந்து பிராமணர்கள் தான் எழுதி வச்சுருக்காங்க. 6 சிரமண தத்துவங்கள், சமண தத்துவங்கள், அதை வந்து தான் பிராமண வாயில் சிரமண தத்துவங்கள்னு வரும். 6 சமண தத்துவங்கள். நம்முடைய தமிழருடைய ஆன்மீகம் வந்து சமணம். அதை உருவாக்கினவர் முருகன் நான் சொல்லியிருக்கேன். முருகன் தான் சமணம், அமணம் சமணம்னு முருகன் தான் அந்த பேர் வைக்கிறாரு. அது அமண தத்துவம், அதுதான் சமண தத்துவம், சமணமாக மாறுது. அந்த சமணத்தின் தத்துவங்கள் தான் சமண தத்துவங்கள். அதில் 6 இருக்குது. சிவனோடது ஒன்று, முருகனோடது ஒன்று, விஷ்ணுவோடது ஒன்றுன்னு வரும். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர், பரசுராமன், சகுனி, ராமன், இப்படி 3ன்னு தான். நம்ம ஆளுங்களுக்கு 3, அவங்க ஆளுக்கு 3ன்னு எழுதி வச்சுருப்பாங்க. நான் முன்ன சொல்லியிருந்தேன்ல, 24 தீர்த்தங்கரில் 12 பேர் நம்மளை குறிக்கும், தமிழர்களை குறிக்கும், மீதி 12 வந்து யூதர்களை குறிக்கும்ன்ற மாதிரி இந்த தத்துவங்கள்லேயும் அப்படித்தான். 3 தத்துவங்கள் நம்ம கருத்து தலைவர்களை குறிக்கிறது, 3 வந்து யூதர்களை குறிக்கிறதா தான் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பாதி பாதி பகுத்து தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ராமனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்ஞானி. நான் வந்து அஞ்ஞானி. பின்னாலிருந்து அம்பு விட்டு எதிரியை தாக்கியதால் அவன் வந்து ஒரு வார் ரூலை கூட அவன் மதிக்கலை. அவனை ஒரு பேடின்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, போகிறான், ஊட்டிக்கு மலையில் போகிறான். இவன் கேள்விப்படுறான், இவன் எங்கேருந்து வர்றான்னா பால்டிக் கடல் பகுதியிலிருந்து தான் வரான், கசார் என்ற பகுதியிலிருந்து தான் வரான். அங்கே தான் யூதர்கள் வாழ்ந்த இடம். காசு வச்சுருக்கோம் கசார், அந்த பகுதிக்கு பேர் கசார் அப்படின்னு பேரும். அவன் அங்கேருந்து வந்து தான் இங்கே கேள்விப்பட்டு வரான். என்னன்னா இவங்கெல்லாம் ராக்கெட் விடுறாங்க, ஏரோப்ளைன் விடுறாங்க அப்படின்னு உலகம் பூரா செய்தி ஆகிடுச்சு. சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறது தான் வர்றான். வந்து பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே. அப்புறம் அவங்க வந்து மேலே பார்க்குறான், தோட்டமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கார்டன்லாம் அவ்வளோ அழகான ஒரு சேர்பகுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. அவன் இருந்த ஊரில் தோட்டத்தை பார்த்தே அவனுக்கு பொறாமல் வந்துடுது. அதனால தான் என்ன பண்ணுறான், தோட்டத்தை தான் அழிக்கிறான். அதான் சூர்ப்பனகை, சிறப்பு அழகு என்பது இந்த மாதிரி தோட்டத்தை, அரண்மனை தோட்டத்தை குறிக்கும். அந்த தோட்டத்தை சிதைக்கிறாங்க. அவனால் முடிஞ்சது அதுதான். சும்மா ஏதோ மம்டியே கடைப்பாறை எடுத்துக்கிட்டு அதை போய் குத்தி இது பண்ணி போடுறாங்க. அதை இவங்க கேள்விப்பட்டு இவங்களை விரட்டிடுறாங்க. இந்த மாதிரி மாலையிலேயே இவங்களை பார்க்கக்கூடாது, ஓடிவிடு அப்படின்ன உடனே மலைக்கீழே இறங்கி வந்துடுறாங்க. கீழே வந்து கீழ்கிடந்தை, அதான் கிஷ்கிந்தான்னு சொல்கிறது. கீழ்கிடந்தைன்றது வந்து மேட்டுப்பாளையம் தான். அது காரமடை அந்த பகுதியில் சொன்னது. காரமடைக்கு பேர் என்ன? காரவடை, காரமடை, அப்படிதான் அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு பேர் வந்து. காரமடையில் தான் அரங்கநாதர் ஆலயம் இருக்குது. முன்னால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அரங்கநாதர். அது எவ்வளோ தூரம் ஏமாத்துறாங்க பாருங்கள். அரங்கம்னா திரு அரங்கம், அதை குறித்து, அதனால தான் அரங்கநாதர் அங்கே. ஆனால் அங்கே அரங்கநாதர்னு போட்டிருக்காங்க. எப்படின்னா அங்கநாதன், ராமன் தலை துண்டித்து தான் இறந்தான். அதுக்கு என்ன ப்ரூஃப்னா எம்ஜிஆர் கழுத்தில் துப்பாக்கிகளை சுட்டு அதை ரிப்பீட் பண்ணாங்க ஆச்சுங்களா. அடுத்தது ராம்குமார் இருந்தார் இல்லையா, ராம்குமார் கழுத்தறுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கட்டு போட்டிருந்தான், எம்ஜிஆர் போலேயே அவனும் கட்டு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து கரண்ட் ஷாக் கொடுத்தான் கொண்டாங்க. கரண்ட் ஷாக் வந்து இந்திரனை குறிக்கும். ஆக கழுத்து அறுபட்டு இந்திரனால் கொல்லப்பட்டவர் ராமன்றதை இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ராமன் கழுத்து, அதனால தான் வந்து காரமடை அரங்கநாதர் கோயிலில், அங்கநாதர் கோயிலில் தலையை மட்டும் வச்சு கும்பிட்றாங்க இல்லைங்களா. அரங்கநாதரை எந்த வடிவத்தில் கும்பிட்றாங்க? ஒரு ஸ்கொயரில் வந்து ஸ்கொயர் மாதிரி சும்மா ஒரு கிராஃபிக் தலை மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை தான் கும்பிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த கோயில் வந்து
ராமனின் தலையை வழிபடும் கோயில் தான். அது காரமடையில் இருக்குது. காரமடைன்று ஆரியவதை, அதில் இருந்தால் காரமடைன்ற பேர் மறுவுது. ஆரியவதைன்னா ராமன் ஆரியன் இல்லைங்களா, ராமன் ஆரியன் தானே, அதனால் ஆரிய வதை தான் அது காரமடைன்னு பேர். அந்த அவன் வதை செய்ததோடு தொடர்புடைய இடம் தான் காரமடைன்னு வருது. அதனால தான் அது காரமடையில் அந்த ராமனுக்கு அந்த கோயில் வச்சுருக்காங்க. அது அரங்கநாதர்னு விஷ்ணு குறிக்கிற மாதிரி பொய் சொல்லி விஷ்ணு எங்கெங்க தலையோட வச்சு யாராவது கும்பிட்டுருக்காங்களா? அதுக்கு என்ன கதை இருக்குது? அதுக்கு என்ன எதுவும் வரலாறுன்னு எதுவுமே கிடையாது. பேர் அரங்கநாதர்னு வச்சு விட்டு அதுக்கு அர்த்தம் அரு அங்கநாதர், திருவரங்கநாதர் கிடையாது. அங்கே ராமன் அரு அங்கநாதர், தலை அறுபட்டு உயிர் துறந்த நாதன் அப்படின்னு தான் அந்த பேர். அதை வச்சு தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ ராமன் தலை அறுபட்டு இறந்தான். அது எப்படின்னா, இந்திரன் இன்னைக்கு இருக்கிற ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் அன்னைக்கு வச்சுருந்தாங்க. வானத்தில் அவர்கள் மிதந்து கொண்டே, இந்திரனுக்கு அந்த லெகிமம் சக்தி உண்டு. ஏன்னா முன்னாலேயே போர் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இவன் தீயை எடுத்து கொளுத்திடுறான், அனுமார் தீயை வச்சு இலங்கையை கொளுத்திடுறான்னு சொன்னாங்களா. இலங்கையை கொளுத்துனது கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு ராவணனுடைய அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை தீயிட்டு கொளுத்திட்டு வந்துடுறான். இது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. போர் தொடங்குறதுக்கு முன்னாலே எதிரினுடைய பலங்களை எல்லாம் அழிச்சிட்டு வந்துட வேண்டியது. இப்போ போரில் சாதாரணமாக விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க படை தளவாடங்கள் எல்லாம் அழிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி அதனால் இவங்க ஜெயிச்சிருவோன்னு நினச்சிக்கிட்டு தான் போகிறான். இந்த பக்கம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பெருந்திரளாக தான் இவங்க போகிறாங்க. நமக்கு தெரியும் ராவணன் படை ரொம்ப சின்ன, இலங்கையும் சின்னது. இருந்தாலும் அவர்கள் ஜெயிச்சார்கள். எப்படின்னா, இன்னும் ஒரு ஏர் பவர் அவங்ககிட்ட இருந்தது மீதி, அழிக்க முடியாத ஏர் பவர். இந்திரனால் லிகிமம் சக்தியை கொண்டு, அவருடைய தியான சக்தியை கொண்டு, அவருடைய ஓக சக்தியை கொண்டு வானத்தில் பறக்கும் தன்மை, ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லி பேர். அது சமீப காலம் வரையும் அதில் இருந்திருக்குது. திபெத்திலெல்லாம் அவங்க பூமிக்கு மேலே மிதந்திருக்காங்க. நான் பழைய விழிங்களில், இந்திரன் போட்டு விழிங்களில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு 4 அடிக்கு மேலே அப்படி மிதப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் மேகத்துக்கு மேலே போவாங்க. அதனால தான் மேகநாதன், மேகவாகனன் அப்படின்லாம் இந்திரனுக்கு பேர் வந்தது. அவர் தன்னுடைய ஓக சக்தியால் ஆன்டி கிராவிட்டியை, பூமியிற்கு சக்திக்கு எதிரான ஒரு சக்தியை பெற்று அவர் மேலே, மேகத்துக்கு மேலே போய் மிதந்தார். அவர் தான் அவருக்கு ஏன் வருணன்னு பேர் வந்ததுன்னா, மேகத்துக்கு மேலே போய் இப்போ சேட்டலைட் பிக்சர் எடுத்து போகிறோம் இல்லையா, சூறாவளி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சூறாவளி அவருக்குன்னு சொல்கிற மாதிரினா அவர் அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் தான் சேட்டலைட் அன்னைக்கு. ஆச்சா, அவங்க ராக்கெட்டும் விட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மேகத்துக்கு மேலே போகக்கூடிய தன்மையை வச்சுருந்தார். அது அபூர்வமான ஒரு இது இந்திரனுக்கு மட்டுமே இருந்தது. அது சமீப காலம் வரையும் இருந்தது. திபெத்திலலாம் இருந்திருக்கு. இப்போல்லாம் ஒரு 4 அடிக்கு மேலே மிதக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் ஒரு வீடியோ அந்த மாதிரி பழைய வீடியோ போட்டிருக்கேன். இந்திரனை பற்றி வெளிப்படும்போது திபெத்தில் இன்றைக்கி மிதக்கிறாங்க. ஸோ அது பொய் அல்ல, அது உண்மை. நமது ஓக சக்தியால், ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சக்திக்கும் டுவாலிட்டி தான். ஒரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. அப்படின்னா கிராவிடேஷனுக்கு எதிர் விசை இருக்கணுமா இல்லையா? இப்போ ஆன்டி கிராவிட்டின்னு ஒன்று இருக்குமா இல்லையா? பூமி இருக்குது, இது அட்ராக்ஷனு, ரிப்பல்ஷன் ஒன்று இருக்கணுமா இல்லையா? எதிர்ப்பு சக்தி இருக்கணுமா இல்லையா? அந்த சக்தி இருந்தது. அது சாதாரணமாக தெரியாது. நமது மனத்தை வைத்து அதே நான் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் மிதக்கணும்னு அதை விஷுவலைஸ் பண்ணணும். நான் வானத்தில் இருக்க மாதிரி பல காலங்களாக தொடர்ந்து நாம் பண்ணும்போது நம்மையும் அறியாமல் நமது உடல் மாற்றங்களை அடையும். ஏன்னா அந்த டீப்பு, அதாவது ஆழ்நிலை தியானம், அதில் ஒரே இதில் நான் மிதக்கணுன்றதை அந்த இதே இருக்கணும். எந்த இதுவும் இல்லாமல் ஆழ்நிலை தியானத்திலேருந்து தொடர்ந்து பல நாட்கள் செய்யும்போது, அது எவ்வளோன்னு தெரியாது, சில ஆண்டுகள் கூட செய்யலாம், டெய்லி செய்யும்போது நமக்கு அந்த ஆன்டி கிராவிட்டி உருவாகுது. அது என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு விசைக்கும் ஒரு எதிர் விசை உண்டு. அப்போ கிராவிட்டிக்கு ஆன்டி கிராவிட்டி உண்டு. அதை நம்ம மென்டல் சக்தி மூலமாக ஹார்னஸ் பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்படித்தான் இந்திரன் அதை உருவாக்கினார். இப்போ சமீபத்தில் கூட திபெத்தில் அந்த அந்த புத்த பிட்சுகளுக்கு அந்த பவர் இருந்தது. சமீப காலம் வரை கூட அந்த பவர் இருந்தது. அதை நான் முன்னால் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்திரன் பற்றி விழியும் போடும்போது பல வருடங்களுக்கு முன்னாலே நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அது இருந்தது.
அதை வைத்துத்தான் இந்திரன் வந்து மேலே இருந்து தான் அவர் துப்பாக்கியால் அப்படியே டர்ன்னு அடித்து ராமன் தலையும் லட்சுமணன் தலையும் இது பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 2 பேர் இருந்த உடனே என்ன இருந்தாங்கன்னா, ஏன்னா தலைவன் போன உடனே படை நிற்காது, தளபதிகள் இல்லாமல் எந்த படை இயங்கும், சிதறி ஓடிடுறாங்க. அப்படி ஓடினவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமார், முக்கியமான ஆளுங்கள்லாம் அந்த படை தளபதிகளாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அனுமார் உட்பட அவங்க எல்லாம் இங்கே இருந்தால் கோர்ட் மார்ஷல் பண்ணிவிடுவாங்கன்ட்டு, ராவணன் வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு ட்ரீசன் தானே அவங்களுக்கு இதாக இருந்தவங்க வந்து மாறி போயிட்டான்றது அவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. அகதிகளாக ஓடினா எங்கே ஓட முடியும்? பாலைவனத்துக்கு தான் ஓட முடியும் ஆச்சுங்களா. அதனால் சகாரா பாலைவனத்தில் போய் குடியேறுறாங்க. அவங்க குடியேறின இடம்தான் மாருதி தானம் என்னும் மாருத்தானியா. அதுக்கு ப்ரூஃபாக இருக்கிறது என்னென்னா, போனவங்க வந்து மாருதி மட்டும் போகல, வாலியினுடைய விசுவாசிகளும் போயிருக்காங்க. ஏன்னா வாலியை கொண்டுடுறாங்க ஆச்சுங்களா. வாலியை கொண்டுட்ட உடனே அப்புறம் அவங்க ஒரே சமூகம் தானே என்னன்னாலும், அப்புறம் இவங்க அண்ணன் தம்பியோட விசுவாசிகளாக இருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த முக்கியமான தளபதிகள்லாம் போகும்போது இவங்களும் போயிடுறாங்க. எல்லா மக்களும் இதுக்கு போகல. படையில் இருந்த படை தளபதிகளாக இருந்த முக்கியமான ஆளுங்கள் எல்லாம் போயிட்டாங்க. அதுவும் படத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே போய் மாருத்தானியாவில் போய் குடியேறுறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் மாருதி தானம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு பக்கத்தில் மாலின்ற நேஷன் வந்து வாலியின் பேரால் மாலின்ற, அங்கே வாலி போகல, வாலி இங்கே கொல்லப்பட்டார். ஆனால் வாலியின் விசுவாசிகளும் ஒன்றாக போனதால் அவங்க வாலின்ற ஒரு நாடு. ஏன்னா உங்களால் தாண்டா நம்ம வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதுதானே இது ஊட்டி, காட்ஸ் ஓன் லேண்டுன்றதில் விட்டுட்டு நாம் வந்து இங்கே பாலைவனத்தில் சாகராண்டா, அது எப்படி இருக்கும், ஜெலு ஜெலு ஜெலுன்னு இருந்த இடத்த விட்டுட்டு, பசுமையாக இருந்த இடத்த விட்டுட்டு இங்கே வந்து இப்படி காயறமேன்னும் போது அவங்களுக்குள்ளார பிளவு வருது. நீ தனி நாடு, நான் தனி நாடுன்னு சொல்லிட்டு தான் அதான் மாருத்தானியா மாலின்னு 2 நாடுகள் இருக்குன்றது. இன்னொன்று அவங்க இங்கேருந்து போனாங்க. இன்னொரு ஆதாரம் வந்து அவங்க டீ குடிக்கிறாங்க. டீ வந்து குளிர் பிரதேசங்களில் இருந்த ஒரு வழமை. அப்போ இவங்க அங்கேருந்து போயிட்டு டீ குடிக்கிறாங்க. அது வந்து ஒரு கொடிய பாலைவனம், அது வெப்ப பாலைவனம். இப்போ அவங்க போய் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா, காலங்காலமாக குடித்திருந்த டீயை அவங்களால விட முடியல. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, உஷ்ணம் தான் டீ குடித்தா அவங்க மின்ட்டு சேர்த்துக்கிறாங்க. மின்ட்டுன்னா இந்த இது புதினாவை சேர்த்து குடிக்கிறாங்க. புதினாவை சேர்த்துக்கிட்டால் குளிர்ச்சி. ஆனால் அவங்க தவிர்க்க முடியல, டீ தவிர்க்க முடியாமல். அதனால் இதெல்லாம் ப்ரூஃப், இவங்க இங்கேருந்து போனவங்கன்றதுக்கு இத்தனை ப்ரூஃப் இருக்குது ஆச்சுங்களா. பேர் மாருதி தானம், வாலி, மாலி, அதெல்லாம் அங்கே இருக்கிறது, அது ப்ரூஃப் இருக்குது. நாம் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் கும்பகோணம் போயிருந்தோம், கும்பேஸ்வரர் கோயில் போயிருந்தோம். அப்புறம் அங்கே வந்து இந்திரனுக்கு ஒரு கோயில் இருந்தது, சோமேஸ்வரர் கோயிலுமே இருக்குது, தனிப்பட்ட ஒரு ஆலயமே இருந்தது. அங்கே வந்து வாலிக்கும் மாலின்னு ஒரு மாலீஸ்வரர்னு ஒரு கோவில், அங்கே அதுக்குள்ளே ஒரு சின்ன ஷ்ரைன் அங்கே இருந்தது. நம்ம கும்பகோணத்தில் அதை பார்த்தோம். அப்போ இது வாலி வந்து மாலி, அப்படி மாலீஸ்வரர்ன்றது வாலி தான் மாலீஸ்வரன் ஆயிருக்காரு. அதனால தான் அங்கே வந்து மாலின்ற நேஷன் இருக்குது, மாருத்தானியா மாலி அப்படின்ற ஒரு நேஷன் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவங்க வந்து லேண்ட் ஆஃப் மில்லியன் பாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கவினாவே யார், கவினாவே கவி, அதெல்லாம் அவங்க பிடிக்கும். காவின்னா அனுமாருடைய வண்ணம் காவி. ஏன் இந்த காவி வந்ததுன்னா, இந்த அனுமார் அங்கே போய் வாழ்ந்தார், சகாரா பாலைவனம் காவி நிறம் கொண்டது, செந்தூரம். அதனால் அவருக்கு வந்து அனுமாருக்கு செந்தூரம் வண்ணம் பூசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். அப்புறம் அவருக்கு எருக்க மாலை போடுவாங்க. வட மாலை போடுறது ஒன்று, அது இல்லாமல் எருக்க மாலையும் போடுவாங்க. எருக்க மாலையும் போடுறாங்கன்னா அவர் பாலைவனத்தில் வாழ்ந்தாருன்றது குறிக்கிறது தான் எருக்க மாலை போடுறாங்க. அனுமானுக்கு வாகனம் வந்து ஒட்டகம் ஒன்று ஆச்சுங்களா. அனுமானுக்கு வாகனம் ஒட்டகம், அதை பற்றி நம்ம விரிவான விழியெல்லாம் நான் போட்டிருக்கேன். அனுமான் வந்து எப்படி ஒட்டகம் இருக்க முடியும், அவங்க பாலைவனத்துக்கு போனால் தானே ஒட்டகத்து மேலே ஏற முடியும். அனுமான் என்பது குரங்கு அல்ல, மனிதன் தான். அவன் ஏன் குரங்குன்னு வந்தால் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இவங்க அங்கே போயிட்டு இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருந்த வரைக்கும் ராமனால் தானே அவங்க அங்கே போகிறாங்க, ராமன் தான் இவங்களை அவங்க போய் சேர்த்துக்கிறான். தோத்த உடனே துரத்திடுறாங்க, வந்துட்டாங்க. அவங்க போய் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, ராவணனை நாம் ஏற்றுட்டோம், எங்கிருந்தியோ வந்து ஆரியப்ப அவனை போய் நம்ம போய் கேட்டுட்டு போய் வந்து நம்ம கேட்டுட்டோம், ராமனால் தாண்டா இந்த நிலைக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு இந்த ஆரியர்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வயலை வந்தானுவ, இவன் தாயே நம்மளை கெடுத்து கொண்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்திலேருந்து நாங்கள் போய் நரகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்துருக்கோன்னு திட்ட ஆரம்பிக்கிறானுவ. இப்படித்தான் அவனை ஒரு 7000 வருஷமாக அவங்க வந்து இந்த கதைகள்லாம் பண்ணுவாங்கல்ல, தெருக்கூத்து போன்றதெல்லாம் அவங்க தண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசஸ் காலத்தில் இங்கேருந்து என்ன பண்ணுறான்னா, கானான் தேசத்துக்கு போகிறானுவோ இந்த யூத பசங்க.
அங்கே போயிருந்த உடனே தான் அந்த வழி வழியாக அவங்க வந்து தெருக்கூத்து நடத்துவாங்கல்ல, அப்படி நடத்தும் போது இவங்க சொல்கிற ஆள் நம்மளை தான் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியுது. ராமன் நம்மால் தான் யூதன் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நேரட்டிவை மாற்றுறானோ, அதை மக்களுக்கு குரங்குன்ற பட்டம் கட்டுறானோ. அந்த கதையை எழுதிட்டாங்க, அது வந்துகிட்டு இருக்குன்ட்டு ராமாயணத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றி இவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ராமாயணத்தை மாற்றி எழுதி அந்த அந்த அவங்கள வந்து குரங்குன்னு பிராமணன் வந்து மாற்றி எழுதுனா. அவங்க யூதன் எழுதுனா, அது இங்கே வந்து 5ஆம் நூற்றாண்டில் அது வந்து அவன் வந்து ஹீப்ரு மொழியில் எழுதினான். அந்த சமயத்தில் அது முதல்ல இது ஹீலியோகிராபிக் ஹீப்ருன்னு நான் சொல்லியிருப்பேன், அதில் எழுதினாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்தியாவில் அது சமஸ்கிருதத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. அப்படித்தான் அந்த ராமாயணம் உருவாச்சு. வால்மீகி என்பது அனுமாரத்தம் குறிக்கும். வால் மிகுந்தவன், உண்மையாகவே என்னென்னா அனுமாருக்கும் வால் வச்சு காமிக்கிறான். ஆனால் வால் என்றால் திறமையை குறிக்கும். வால் என்றால் திறமை மிகுந்தவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இங்கே வால் என்றால் குரங்கு வாலையும் அது குறிக்கும். வால்னா பொதுவாக வாலை குறிக்கும், இங்கே குரங்கு வாலை குறிக்கும். அப்போ வால் மிகுந்தவன் அப்படின்னா அது 2 அர்த்தம் போடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அவங்கள குரங்குகளாக தான் அவங்க பாவிச்சாங்க. ஆனால் அவங்க குரங்குகள் கிடையாது, குரங்குகளால் இவங்க சித்தரிச்சாங்க, யூதர்கள் சித்தரிச்சாங்களே ஒழிய அவங்க மனிதர்கள் தான். ஆக இப்போ நம்ம இதில் வந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்பு அவன் செய்யலை, என்ன பண்ணான், தோட்டத்தை அழித்தான், சம்புகனை கொண்டான்ற மாதிரி பல நிகழ்ச்சி சொல்லலாம். அதனால் மனித மேம்பாட்டுக்கு அவன் எந்த பங்களிப்பும் செய்யலை. இத்தனைக்கும் அவன் அஞ்ஞானி, அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் குண்டலினி எழுப்பணும். அவன் குண்டலினி, யூதர்களுக்கு குண்டலினி எழும்பாது. நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அவன் யூதர்களுக்கு குண்டலினி எழுப்ப முடியாது. ஏன் நான் சொன்னேன்னா, நான் முன்னாடியே ஆய்வு பண்ணி போட்டும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு அந்த 6 வண்ணத்தில் மாலை போட்டிருப்பாங்க. கருப்பு, கருநீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளைன்னு 6 வண்ணத்தில் மட்டும்தான் மாலை போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்படிக மாலை போட்டு இருக்க மாட்டார்கள். அது திருவரங்கத்தில் ராமானுஜனுக்கும் அது கிடையாது. ராமானுஜன் சீரியல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, ராமானுஜனும் படிக மாலையை போடவில்லை. மீதி 6 மாலைகளை போட்டிருந்தான். அந்த சாசியவத்தின் 6 வண்ணங்களை போட்டிருக்கான். வச்சுட்டு அவங்க யாருமே ராமானுஜனுக்கு தலைவனாக இருந்தவனுக்கும் போடல. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யூதர்களுக்கு வந்து மாலை போட முடியாது. பாகுபலி படத்தில் கூட அவங்க பிண்டாரிகள் தான் சொல்லுவாங்க. பிண்டத்தில் மட்டும்தான் அவர்கள் ஆரிகள். ஆரி என்றால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்கல்ல. ஆனால் பிண்டத்தில் மட்டும்தான் இருப்பாங்க, அண்டத்தில் கிடையாது. அண்டாரிகள் தமிழர்கள், பிண்டாரிகள் ஆரியர்கள், யூதர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து ஞானம் அடைய முடியாது. அதனால் அவன் குண்டலினி அவனுக்கு ஏறவும் இல்லை. அப்புறம் அவங்க கதைப்படி அவன் என்ன பண்ணுறான், உண்மையான கதைப்படி இந்திரன் கழுத்தை அறுத்து அவர்களை கொள்கிறான், ஜலசமாதி அடைகிறார்கள். அந்த பாக் ஜலசந்தியில் அங்கே தான் சண்டை நடக்குது. இது வந்து கடல் போராக தான் நடந்தது. அதை தான் இவங்க வேறு விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் இவங்க ஜெயிச்சிட்றாங்களாம், நாட்டுக்கு போயிடுறாங்களாம், இவங்களை வரவேற்று தான் தீபாவளின்றாங்களாம். எல்லாம் பண்ணிட்ட பிறகு சீதையும் அவங்கள விட்டு போயிடுவாங்க, பூமாதேவியும் கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே உலக மக்கள்லாம் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. இவங்க அப்படியே வந்து சராய் நதியில் அப்படியே மூழ்கி செத்துற மாதிரி இருப்பாங்க. அப்படியே வைகுண்டம் போகிற மாதிரி காமிப்பாங்க, அங்கேருந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ நீ ஜெயிச்சிட்ட, எதுக்கு இளைஞனாக போய் சாக போகிறாய், இந்த கேள்வி தான் நம்ம கேட்குறோம். அப்போ உண்மை அதுதான். அவங்க உண்மையை மறைமுகமாக சொல்லிட்டான். இவங்க ஜெயிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க, எல்லாம் கதை கட்டி விட்டு ஜெயிச்சு போனவன் உனக்கு 30 வயசு 35 வயசு இருக்கும்போது நீ ஏன்டா சாக போகிற, அதை கேள்வி தான் நான் கேட்குறேன். ஏன் சாக போடுறீங்க? ஏன்னா அந்த உண்மையை ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் படம் பண்ணியிருக்கிறீங்க. அவர் 3 நாள் வாழலை அப்படின்றதான் உண்மை. சரிங்களா? லவாகுசான்றது கற்பனை பிள்ளைகள் தான். ஆனால் அது வந்து இப்போ நம்ம அதுக்கு தேவை ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது லெபனான், கொசத்தில் யார், இதெல்லாம் வச்சு நம்ம பேசியிருக்கிறோம் ஆச்சுங்களா. அந்த அந்த வெடி வெடிச்சதில் லெபனானில் பெய்ரூட்டு பிளாஸ்ட்டு போது இங்கே வந்து கொசத்தில் ஆற்றுல 740 டன் அம்மோனியம் நைட்ரேட் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது எரிபொருள். அதை வந்து இப்போ ஃபெர்டிலைசர் தான், ஆனால் அது வெடிக்கிற தன்மை கொண்டது தான் அது. அதனால தான் அங்கே வந்து 6 வருஷமாக வச்சுருந்து, அதே காலத்தில் தான் இங்கேயும் 6 வருஷமாக இருக்குது. அது வச்சுருந்து அதை வந்து வெடிக்க வச்சாங்க. வெடிக்க வச்சு தான் பெய்ரூட் பிளாஸ்ட்டை அதை உருவாக்கி, அது வந்து ராமனின் இறுதிச் சடங்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்பயே ராமனோட வரதால மதியம் சேர்த்து சொல்கிறோம். ராமனின் இறுதிச் சடங்கு, ஏன்னா அவனுக்கு வந்து இறுதிச் சடங்கு பண்ணலை, ஆற்றுல தலை வெட்டி செத்துவிட்டான். அதுக்கு நம்ம இறுதிச் சடங்கு பண்ணாட்டி போனால், ஏன்னா அவங்க கோயில் கட்டுறாங்க, அயோத்தியில் கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறதுக்கு முன்னால்
அதுக்கு முதல் நாள் இரவு தான் கோயிலுக்கு அடிக்கால் நட்டுறாங்க இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முதல் நாள் மத்தியானம் 12 மணிக்கு போடுறாங்க. அது சகுனி வேலையில் போட்டிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முதல்ல சாயங்காலம் 6 மணிக்கு, சரியாக 6 மணிக்கு, அப்போ தான் அந்த நாள் தொடங்குது. சாயங்காலம் 6லேருந்து அதெல்லாம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் சாயங்காலத்தில் தான் நாள் தொடங்குது. 6 மணிக்கு தொடங்குது. அந்த தொடங்குகிற சமயத்தில் அங்கே அந்த பெய்ரூட் பிளாஸ்டை உண்டாக்கி அது தண்ணியை தெறிக்க விடுறாங்க. லெபனான் என்றால் அது லெபனான்னா ராமனை குறிக்கும். அங்கே தண்ணியை தெறிக்க வச்சதால் அப்போ ராமனுக்கு அங்கே இறுதி கடன் செஞ்சிட்டாங்க. பானையை உடைச்சாதாங்க இறுதி கடன் இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், முன்னாலையும் சொல்லியிருக்கிறது தான். நமக்கு இறுதி சடங்கு சொல்கிறீங்களே, அதில் பானை உடைக்கிறாங்களே, ஏன் உடைக்கிறாங்கன்னா நாம் கடவுளாக பிறப்பெடுக்கிறோம். நமக்கு சாவுன்றது ஒன்றும் இது கிடையாது. நாம் கடவுளாக பிறக்கிறோம், அதுக்கு தான் அந்த பானை உடைக்கிறது. பானை உடைக்கிறது பிறப்பு சடங்கு தானுங்க. அது பனிக்கூடம் உடையுது. பனிக்கூடம் உடையிறது ஏன் சாவுக்கு ஏன் அந்த மாதிரி கொளுத்துறது? ஏன்னா நீ இப்போ இதுவரை மனிதனாக இருந்தாய், இப்பொழுது நீ கடவுளாக பிறக்கிறாய், அதுக்கு தான் அங்கே அந்த பானையை உடைக்கிறாங்க வச்சிங்களா. அதுதான் இங்கே இப்போ இவனுக்கு கோயில் கட்டுறாங்க ராமனுக்கு. அப்போ அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் கொடுக்கல. 7000 வருஷம் ஆச்சு. அவன் பாக்ஸரசன் செத்துவிட்டான். டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுனா என்ன இருக்கும்? இந்த 3 ஓட்டை போட்டால் தான் அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் வரும். அதாவது கடவுளாக பிறக்கிற சர்டிஃபிகேட்டு அவருக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. அதனால் அவனுக்கு எவ்வளோ கொடூரமானவர்கள்னு நினச்சி பாருங்க. ஏங்க அதுக்கு ராமனை போல் ஒரு இது எஃபிகி ஒன்று உருவாக்கி அதை கொண்டு போயிட்டு இவங்க புரோகிதர்கள்லாம் சுற்றி உடச்சிக்கலாங்க. ஆனால் அங்கே இத்தனை பெரிய அதை பெய்ரூட் நகரத்தையே அப்படியே சிதறிடுச்சிங்க. அந்த நகரம் எல்லாம் கிளாஸ் பெயின், எல்லாம் கிட்ட இருந்த பில்டிங்லாம் காலி. தூரம் இருந்த வீட்டில் எந்த வீட்லேயுமே கண்ணாடி கதவெல்லாம் காணும், எல்லாம் உடச்சி தெரிஞ்சிருச்சு. 2560 டன் இது அந்த அம்மோனியம் நைட்ரேட்டை வெடிச்சா எவ்வளோ பெரிய ஒரு பேர் எதிர்ச்சி. அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லாம் சுத்தமாக துவம்சம் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய வெடிப்பு. ராமனுக்கு இறுதி சடங்கு செய்கிறதுக்கு பிராமணன் யூதன் எவ்வளவு மோசமானவர்கள், கொடூரமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள ராமனுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கென்றே லெபனான் பிளாஸ்ட் அவங்க நடத்தியிருக்காங்கன்றது பிராமணர்கள் யூதர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. அவ்வளவு கொடூரம். லெபனான்றது ராமன் அதுக்கு தான் இப்போ அங்கே அது வெடிக்கலான்னு வச்சுங்க. 6 வருஷமாக அது சேர்த்து வச்சுருக்கானோ. ஏதோ ஒரு காலத்தில் வெடிக்க முடியலன்னா இங்கே வெடிக்கிறதுக்கு தான் கொசத்தலை ஆற்றுல 740 டன், இங்கே 740 டன்னை வச்சுருந்தாங்க. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இங்கே அது வெடிச்சிருக்கும். இப்படி அவங்க திட்டமிட்டு ராமனுக்கு 2 குழந்தைங்க இருந்த மாதிரி லவா குசா குசான்னா நாம் மண்ணின் மைந்தர்கள் இங்கே இந்த மாதிரி வச்சு குயவர்கள் நாமெல்லாம் குசாவை குறிக்கிறவங்க அவங்க. அதனால் இந்த இடத்துல தான் கருப்பாக இருப்போம், அவங்க வெள்ளையாக இருப்பான் ஆரியன். நாமெல்லாம் மண்ணின் வண்ணத்தில் இருக்கிறோம், ப்ரௌன் பீப்புள். நமது மண் ப்ரௌனாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் இங்கே இதை வெடித்து, அதாவது தயாரிப்பை வச்சுருந்தாங்க. அங்கே ஏதோ ஒன்று வெடிக்க முடியல, ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இங்கே லவாவால் சேட்டி போனால் குசா செஞ்சுருவார், 2ஆம் புள்ள செஞ்சுருவார். அதுக்குன்னு அவ்வளோ ஏற்பாடு. இதெல்லாம் சாதாரணம் இல்லைங்க. எவ்வளோ இதெல்லாம் ஒரு மனநோய் உள்ள ஒரு மண்டையால் தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். அவங்க ஆதிக்கம்லாம் சரிஞ்சிடும். அது சரிய வேண்டிய காலம் போச்சு, சரிஞ்சிடும். இன்னும் அது சத்தியகம் பிறந்து விட்டது. இனி காலம் நம்முடைய காலம். யூதர்களினுடைய சரிவு ஏற்பட்டு கொண்டு நீங்கள் தான் இஸ்ரேலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கள, அவங்க வாங்கலை அடி வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னல 2026 யூதர்கள் விழுவார்கள், தமிழ் எழுவார்கள் சொன்னது விழுந்துட்டாங்க. இப்போ நாம் எழ வேண்டியதுதான் பாக்கி. எல்லோரும் ஆனந்தமாக இருங்கள். நம் ஆட்சியை நாமே கைப்பற்ற வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். நமக்கு முழு விடுதலை வர வேண்டும். இந்தியாவை ஆள்பவர்கள் பிராமணர்கள் என்று ட்ரம்ப்போட எய்டே சொல்லிட்டார் இல்லைங்களா? சமீபத்தில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டார். இந்தியாவை பிராமணர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. அதான் சுதந்திரம்ன்றதுக்கும் சுதந்திரம் அப்படின்னு தான் பேர். இங்கிலாந்து யூதர்கள் இந்தியாவை ஆள்வதற்கு பதிலாக இந்தியாவில் உள்ள யூதர்களான
பிராமணர்கள் இந்தியாவை ஆளுகிறார்கள். இது தந்திரம். அப்ப இந்திய மண்ணின் மக்களுக்கு வெள்ளைத்தோள் கொண்ட யூத இனத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. நாம் இன்றும் அடிமையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் கிடைத்து விட்டதாக நமக்கு தந்திரமாக நமக்கு உள்ளாரே சுதந்திரம் என்ற பெயருக்கே விடுதலை என்று பொருள் அல்ல. சுதந்திரம் என்றால் விடுதலை என்று பொருள்படாது. சுதந்திரம் அது தந்திரம்தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சுதந்திரம் வந்துருச்சுன்னு. இன்றைக்கும் பிராமணன் எழுதின சட்டம் தான் இங்கே நடைமுறையில் இருக்குது. அம்பேத்கருக்கு அவங்களே வளர்த்த பிள்ளை, பிராமணர்கள் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை அம்பேத்கர். அவருக்கு ஒரு பிராமண பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு சாரதா, அந்த சாரதான்னு அவங்க கல்யாணம் பண்ணி பேரை மாற்றிட்டாங்க, சவிதான்னு மாற்றிட்டாங்க. சவிதா நான் காளியை குறிக்கும், உன்னை கொல்ல வரண்டான்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருந்துருக்குது. கல்யாணம் பண்ணும்போது சாரதா அவங்க வேற ஒரு கஃபீர்னு அவங்களுக்கு பேர், இது சர்நேமு. இப்போ சாரதா அம்பேத்கர் தானே மாறி இருக்கணும். எப்படிங்க முதல் பேரையை மாற்றுவாங்க? சவிதான்னு எப்படிங்க? சவிதா என்றால் காளியை குறிக்கும், சாரதா என்றால் சரஸ்வதியை குறிக்கும். சரஸ்வதி குறிக்க பேர்லேருந்து சவிதான்னு பேரை மாற்றிக்கிட்டு அம்பேத்கர் கல்யாணம் பண்ணும்போது பேரை மாற்றுறாங்க. மாற்றிக்கிட்டு அவங்க ஊசி போட்டு தான் அம்பேத்கர் இறந்தார். இதை நான் மட்டும் சொல்லலை, அந்த மகர் சாதி மக்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா டாக்டரு, அந்த அம்மா ஊசி போட்டு தான் இவரை கொண்டாங்கன்னு அவங்க பகிரங்கமாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நேரு என்ன பண்ணார்? 1 மெம்பர் கமிஷனை போட்டு, 1 மெம்பர் கமிஷன் என்ன தெரியும் நமக்கு தான் தெரியும் இல்லையா, பேருக்கு ஒரு கமிஷனை போட்டு அதெல்லாம் இல்லை, அவருடைய மரணம் இயற்கை மரணம்னு அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இயற்கை மரணமாக இருந்தால் பரசுராமன் இறந்த டிசம்பர் 6ஆம் தேதி எப்படி இவர் இறந்தார்? எப்படி அந்த கோயின்சிடன்ஸ் வர முடியும்? இவருக்கு அம்பேத்கர்னா அம்பை ஏற்றும் கரம். அந்நியன் படம் பரசுராமனை மையப்படுத்தின படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு அவனுக்கு பேர் அம்பின்னு பேர், அம்பை வச்சுட்டு இருக்கிறவனு பேர், அம்பால் எதிரியை வீழ்த்துபவன்னு பேர். அம்பேத்கர்ன்றது அப்படி தான், பரசுராமனை குறிக்கும் பேர் தான் ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. இது இவங்களுக்கு திட்டமிட்டு இடப்பட்ட பேர். அம்பேத்கர் என்றால் அது பரசுராமனை குறிக்கும். அதனால்தான் பாபர் மசூதி என்னைக்கு இடித்தாங்க? டிசம்பர் 6ஆம் தேதி. ஏன்? பாபர்னா அது பரசுராமனை குறிக்கும் ஆச்சுங்களா. அது அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா 3 டோம் இருக்கும். அந்த பாபர் மசூதியில் 3 டோம் இருக்கும். அந்த 3 டோம் பரசுராமனை தான் குறிக்குது. அதனால தான் அந்த 3 டோம் வச்சு கட்டிருக்கிறாங்க. ஆக அது முஸ்லீம் கட்டுனது கிடையாது, பிராமணனே முஸ்லீமுக்கு ஐடியா கொடுத்து இப்படி கட்டுறான்னு சொல்கிறான். அதாவது நீங்கள் கும்பிட்ற சாமி எங்கள் பரசுராமன் தான், பாபர்ன்ற பேரில், பாபர் அப்படின்ற பேரில் அப்படி வச்சு தான் அதை பண்ணாங்க. அதை டிசம்பர் 6ஆம் தேதி இடித்தாங்க. அந்த டிசம்பர் 6ஆம் தேதி தான் அம்பேத்கர் இருக்கிறார். இந்த டிசம்பர் 6ஆம் தான் நைக்கோலாஸுடைய ஃபீஸ்ட் டேன்னு சொல்லுவாங்களே என்ன தெரியல, அவன் இறந்து போன நாள். நைக்கோலஸ்ன்றது நாய்க்குலன் என்பது பரசுராமனை குறிக்கும். இப்போ அது டிசம்பர் 6 தான் அந்த டேட்டு. அந்த டேட்டில் தான் பாபர் மசூதி தாங்க. பாபர் மசூதி பாபர் என்று அது பரசுராமனை தான் குறிக்கும். அதே நாளில் தான் அம்பேத்கர் இறந்தார். எப்படி இருப்பார்? அந்த தேதியில் எப்படியா இருப்பார்? ஏன்னா இவரை பரசுராமனையே வாழ வைத்தார்கள். தென்னகத்தை பரசுராமன் ஆண்டான், சட்டத்திட்டங்களை வகுத்தவன் அவன்தான். அவன் காலத்தில் அவன் தான் ஏன் சட்டம் போட்டிருப்பான் இல்லைங்களா? 3 தரைகளையும் ஆண்ட முத்தரையரை கொண்டு தமிழ்நாட்டை ஆண்டவன் பரசுராமன். அப்போ சட்டத்திட்டத்தை யார் எழுதினாங்க? பரசுராமன் தானே எழுதினா நமக்கான சட்டத்திட்டத்தை, அடக்குமுறை சட்டத்திட்டத்தை. இப்போ அந்த அம்பேத்கரை வச்சு தான் இந்தியாவுக்கே பரசுராமன் தான்டா அவங்கள ஆளாக வைக்கிறான், பரசுராமன் சட்டம் தான்டா உங்களை நடத்திக்கிட்டு இருக்குதுன்றதுக்கு தான் அம்பேத்கர்ன்றது பரசுராமனை குறிக்கும்படி அவரை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்து அவருக்கு ஒரு பிராமண பொண்ணை ஹனிட்ராப்பர் செய்து கல்யாணம் பண்ணி வச்சு அவரை கொண்டு சட்டம், ஏன்னா அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சட்டம் எழுதினார்ன்றது அவர் தான் சொல்லிட்டார்ல, இந்த சட்டம் என் கையை பிடித்து எழுதியவர்கள் இவர்கள்னு சொல்லிட்டார். அது பெனகல் நரசிங் ராவ் தான் சட்டத்தினோட டிராஃப்ட் பண்ணவன் தான். டிராஃப்ட் லாவை உருவாக்கினவன் பெனகல் நரசிம் ராவ். அதை அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒன்றா கொண்டு போய் வாசித்து காமிச்சு இந்த சட்டம் சரியா இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் வேணுமான்னு பார்த்து அப்படி பண்ணுறது தான் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம். அம்பேத்கர் சட்டத்தை இயற்றவில்லை, இயற்றியவன் பெனகல் நரசிங் ராவ். கடைசியாக எழுதினவங்க ஒரு பெங்காலி பிராமணன் நான் சொல்லியிருப்பேன். ஆக சட்டத்தை அம்பேத்கர் எல்லாம் இவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது கிடையாது.
அம்பேத்கர் என்பவர் அவர் எழுதினாதான் இந்திய மக்கள் ஏற்றுப்பாங்க, பிராமணன் எழுதினா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அம்பேத்கரை இவங்களே உருவாக்குறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் வெளிநாடு போய் படிக்க வச்சு சட்டம் பெயர சொல்லி வந்து எல்லாம் எவ்வளோ பெரிய பிளான் பாருங்கள் இல்லைங்களா. அவர் எத்தனை வயசில் எழுதினார், 50 வயசில் எழுதியிருப்பார் என்னமோ தெரில. ஆனால் அவரை இங்கேருந்து சின்ன பிள்ளையிலே வெளிநாட்டுக்கு போய் அனுப்பி அவர் படிக்க வச்சு அவர் லாவும் படிக்க வச்சு கொண்டு வந்து ஏதோ வந்து சட்டத்தை வந்து ஒரு தலித் எழுதின மாதிரி காமிச்சு அவருக்கு ஒரு பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டு அவர் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு சொல்லாத மாதிரி பிராமணன் தனக்கான இந்திய சட்டத்தை அம்பேத்கரை கொண்டு எழுதி கொண்டான். அதுதான் நடந்தது. சூதந்திரம். நமக்கு இன்றும் விடுதலை கிடைக்கவில்லை. தந்திரம்தான் இது. இந்திய மக்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அதான் நான் சொல்கிறேன், நமக்கு வேறு என்ன வேணும்? இந்த கான்ஸ்டியூஷன் குப்பையில் போடுங்க, போட்டுட்டு ட்ரூ ஃபெடரல் சிஸ்டம் சொல்கிறது ஒவ்வொரு இனத்திற்கும் முழு தன்னாட்சி இருக்கணும். அவங்க நமக்கு எலெக்ஷன் நடத்தக்கூடாது. யார்? மத்திய அரசுங்க எலெக்ஷன் நடத்தக்கூடாது. நமக்கு நாம் எலெக்ஷன் நடத்திக்கணும். நாம் மத்திய அரசுக்கு ஒரு 10 பேர் அனுப்பி வைக்கணும். அவங்க தான் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு. நாம் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடாது. நான் சொல்கிற கூட்டாட்சி அப்படி தான். நாம் 10 பேர் அனுப்புவோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு 10 பேர் அனுப்புவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த சட்டத்துக்கான அந்த இதை கொண்டு வருவாங்கன்றது. அப்புறம் அந்த சார்ந்த சட்டங்களுக்கு வந்து அவங்க சட்டம் ஏற்ற முடியாது, நாம் தான் ஏற்றிக்கணும். இந்தியாவுக்கு பொதுவான சட்டங்களை மட்டும்தான் அவங்க ஏற்றணும். ஒவ்வொரு இனத்தை பற்றிய சட்டங்களை அவங்க தான் ஏற்றிக்கணும். இந்த மாதிரி நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஆச்சுங்களா. இது வந்து இந்தியா வந்து சுதந்திரமான நாடு அல்ல, சுதந்திரம். இப்போ ட்ரம்ப்பு அவங்க ஆளுங்களை சொன்னபடியே இந்தியாவை ஆள்பவர்கள் பிராமணர்கள் தான். இதிலிருந்து நாம் விடுபட்டு நமக்கான ஆட்சியை இந்திய மக்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். தேர்தல் முறையை மாற்றணும், அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பேலட்டில் வேணும், எனக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணாலும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. நிறைய மாற்றங்களை நோக்கி நாம் போக இருக்கிறது. அதனால் நாம் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி இதை நம்ம தொடங்கணும். 2026 நமக்கான ஆண்டு. யூதர்கள் விழுவார்கள், தமிழர்கள் எழுதுவார்கள். தமிழர்கள்னா யூதர் இல்லாதவர்கள் எழுவார்கள் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால் நம்ம வர்ற இதில் வந்து நாம் கடுமையாக உழைத்து தமிழகத்தில் தமிழர் ஆட்சி கொண்டு வருவது ஈடுபட வேண்டும். இதுதான் தொடக்கம். இது தொடங்கிடுச்சுன்னா மற்ற இதெல்லாம் நடந்துடும், அதுவும் நடக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா இதுவரை நம்மை ஆண்டவர்கள் தெலுங்கர்கள். அப்போ இதுக்கு மாற்ற வரும்னா தமிழன் தான் ஆண்டாகணும். அந்த தமிழர்கள் 5ஆம் யுக கட்சி. நாம் தான் ஒழுங்கான உறுதியான தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியும் இல்லையா. 5ஆம் தமிழர் சங்கமும் 5ஆம் யுக கட்சியும் தான் எதிர்கால தமிழகத்தை வலுவாக கட்டமைக்கும். நேர்மையாக நியாயமாக ஒரு நல்ல ஒரு நாடாக கட்டமைக்கிறதுக்கு தகுதி நமக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா ஆய்வும் பண்ணியிருக்கோம், ஆன்மீகம் தொடர்ந்து எல்லாம் இருக்கிறோம். அந்த முழு தகுதி 5ஆம் யுக கட்சிக்கும் 5ஆம் தமிழ் சங்கத்துக்கு தான் இருக்குது. நாம் தான் அதை வடிவமைக்கணும். அதனால தான் நம்ம தேர்தல் களத்தில் இறங்குகிறோம். 5ஆம் யுக கட்சி தேர்தல் களம் 2026. 2026 வந்து சில தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2026 வாக்கில் யூதர்கள் விழுவார்கள், தமிழர்கள் எழுவார்கள்ன்றது. தமிழ் எழுவார்கள்னா தமிழ்நாட்டின் ஆட்சியை தமிழ் கைப்பற்றுவார்கள்ன்றது. இப்போ ஆள்றவங்க யாருன்னா தெலுங்கர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது இனிமேல் நடக்காது. இப்போ இது இனிமேல் நம்ம வர தேர்தலில் இதான் பேச போகிறோம். நம்மை ஆள்பவர்கள் வந்தேரிகள், நாம் இந்த ஆட்சியிலிருந்து மீள போகிறோம் தான் நம்ம பேச போகிறோம். நாம் இனிமேல் நமது தமிழரின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. 700 வருடங்களுக்கு பிறகாக 1336 பிராமணன் தான் அனுப்பி வச்சான் அந்த தெலுங்கர்களை, நம்மளை ஆள வச்சான். அப்போ 700 வருஷம் ஓடி போச்சு. இப்போ இனிமே தான் நாம் நம்மை ஆள தயாராகி கொண்டுள்ளோம். அதற்கான கட்சி 5ஆம் யுக கட்சி. நாம் வெல்வோம். ஆக ராமன் எந்த விதத்திலும் கடவுளுக்கான தகுதி இல்லை. மனிதனாக பிறந்த ஒன்றை தவிர மனித மேம்பாட்டுக்கு அவன் எதுவும் செய்யலை. மனிதனுக்கு கீழ்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் அவன் குண்டலினி எழுப்பலை, ஏன்னா யூதர்களால் குண்டலினி எழுப்ப முடியாது. அப்புறம் வந்து அவன் ஜீவசமாதி அடையலை, ஏன்னா தண்ணியில் கழுத்து வெட்டப்பட்டு தண்ணியில் தான் ஜலசமாதி தான் ஆனான். அவன் ஜீவசமாதி ஆகலை. அப்போ குடத்தில் வைத்து ஜீவசமாதி ஆகலை. அப்போ எந்த ஒரு இதுலையும் அவன் மனிதனாக பிறந்தது ஒன்று தான். மீதி எல்லாமே அவன் கடவுள் இல்லைன்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ராமன் கடவுள் இல்லை இல்லை இல்லை, அவன் சாதாரண மனிதன். சாதாரண மனிதனும் கீழானவன். ஏன்னா அவன் அநியாயமாக தான் பண்ணியிருக்கான். சம்புகன் தலையை விட்டுருந்து பாவம். அந்த மாதிரி ஒன்றுமே அநீதியாக நடந்து கொண்டவன் தான் ராமன். எனவே ராமன் கடவுள் இல்லை இல்லை இல்லை. மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. வாழ்க.
மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.